ஜூனியர் என்டிஆர் நிறையா படங்கள் நடிச்சிருந்தாலும் நம்ம தமிழ் மக்கள் அவரை வந்து ரொம்ப ஏற்றுக்கிட்ட படம் ட்ரிபிள் ஆர் படம் தான். ஸோ ட்ரிபிள் ஆர் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை நிச்சயமாக ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப அழகாக இருக்குது, மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த படத்தில் இந்த படத்துலேயும் நிறைய சாகசங்கள் பண்ணுறாரு. அந்த சாகச காட்சிகள்லாம் ரசிகர்கள் வந்து முக்கியமாக கவருது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஜான்வி கபூர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொள்ளு பொம்மையாக வர்றாங்க. ஆனால் ஒரு மலை கிராமத்தில் இவ்வளோ அழகாக இவ்வளோ காஸ்டியூமாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி இருந்தாலும் உண்மையில் அவங்க பார்க்கும்போது மற்ற கூட இருக்க பெண்கள்லாம் ஒரு நார்மலாக இருக்காங்க. இவங்க மட்டும் ஒரு கூடுதல் காஸ்டியூம் எடுத்துறாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு குறை கிடையாது. ஆனால் நல்லா இருக்காங்க. அவங்க நடிப்பு வந்து வேறு லெவல் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ஜூனியர் என்டிஆர் காதலி காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதை வெளிப்படையாக சொல்லுவாங்க. நான் கட்டிக்கிற ஆம்பளை இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கணும் கண்டிஷன் போடும்போது இதுக்கெல்லாம் இவனுக்கு ஏற்ற ஆளா இவர் இல்லை அப்படின்னா நான் கட்டிக்கிறேன்னு பக்கத்தில் இருக்க பொம்பளை அப்பப்போ சொல்கிற காட்சிகள்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. இவங்களோட நடிப்பும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. பிரகாஷ் ராஜ் சொல்லவே வேண்டாம். ஒரு படத்தை ஆரம்பிக்கிறது அவர் தான், படத்தை முடிக்கிறதும் அவர் தான். பட் அவரோட காட்சிகள் வந்து அவரோட வசனங்கள் சரி, ஒரு உச்சரிப்பு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப, ஏன்னா அவரெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணிலே பேசுவார். டைலாக்காக தேவையில்ல, அவர் கண்ணிலே என்ன சொல்கிறாரோ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் பண்ணுவார். அந்தளவுக்கு இந்த படத்துலையும் மிகச்சிறந்த நடிப்பு அவர் பிரகாஷ் ராஜ் கொடுத்துருக்காரு. இந்த படம் நிச்சயமாக 2ஆம் பாகம் வரும். 2ஆம் பாகத்தில் இவர் தான் மீதி கதையை சொல்லுவார் அப்படின்னு நம்புகிறேன். அந்தளவுக்கு படம் ரொம்ப சிறப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க.